ஸ்ரீநிதி, ஸோ பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போது ஹவு டு யூ ஃபீல்? யூ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு சே. ஷீ இஸ் வெரி எக்ஸைட்டட். வாணிமா, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரீநிதியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்ரீநிதி ரொம்ப அருமையாக பாடினீங்கம்மா. ஹேட்ஸ் ஆஃப். இது ரொம்ப டிஃபிகல்ட் கம்போசிஷன். ஒவ்வொரு தடவையும் ஸ்டேஜில் படித்து எனக்கே ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ இன்றைக்கி நான் சரியாக பாடி முடிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு முதல்லேருந்தே வந்துடும். இன்றைக்கி ஈவினிங் ப்ரோக்ராமில் அந்த பாட்டு இருக்குன்னா காலையிலேருந்தே எனக்கு டென்ஷன் வரும், அந்த பாட்டு சரியாக பாடி முடிக்கணுமே. ஒரு கஷ்டமான பாட்டு, ரொம்ப அருமையாக பாடினீங்க நீங்கள். உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அருமையாக பாடினீங்க. வார்த்தைகள்னால் ஒரு 2 நமக்கென்று பூமியிலே, அப்புறம் என்ன பாடினீங்க? கடமைகள் உண்டு. கடமைகள். கடமைகள் அது கொஞ்சம் கடமகள் மாதிரி கேட்டது. கடமை, கடமைன்னா டியூட்டி தெரியும் இல்லையா? கடமைகள் உண்டு. அதே மாதிரி நாளை பொழுது என்றும் நமக்கென, என்றும் 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 அது கொஞ்சம் கேட்கல. மற்றபடி எல்லா சங்கதிகள்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. காம்போதி சங்கதி ஆகட்டும், சிந்து பைரவி, ரஞ்சனி எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அழகாக பாடினீங்க, எஃபர்ட்லெஸ்ஸாக பாடினீங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப பாடுறதுக்கு கொஞ்சம் எடுக்கவே எல்லாரும் பயப்படுவாங்க. அதை நீங்கள் நல்ல தைரியமாக எடுத்து ரொம்ப அருமையாக பாடினீங்க. ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. ஆல் தி பெஸ்ட் யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பாடலுக்காக உங்களுக்கு அவார்ட் அப்படின்னு சொல்லும்போது அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுமா? நான் ரெக்கார்டிங்கில் பாடிட்டுருக்கச்சு வாகினியில் பாலச்சந்தர் சார் ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொன்னேன், என் படத்தில் பாடினதுக்கு உங்களுக்கு அவார்டு வந்திருக்குமா அப்படின்னு. ஐ எம் ஸோ ஹாப்பின்னு சொன்னேன். அது நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபீல்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு தேசிய விருது கிடச்சிது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது. அது இன்னொரு விசேஷம் என்னென்னா, எனக்கு எல்லா நேஷ்னல் அவார்ட்ஸும் தேசிய விருதுகளும் ரொம்ப கஷ்டமான கிளாசிக்கல் சாங்ஸுக்கு தான் கிடச்சிருக்கு. முதல் தடவை 7 ஸ்வரங்கள், 2வது சங்கராபரணமில் வந்து தொரக்குநாய் 20 சேவா, அதுவும் ரொம்ப டிஃபிகல்ட் சாங். 3வது தடவை ஸ்வாதி கிரணம்ங்கிற, அது கிரேட் ஃபிலிம் மேக்கர், நாங்கள் எல்லாம் ரொம்ப மதிக்கிற கே விஸ்வநாத் அவர்கள் இயக்கத்தில் தான் சங்கராபரணமில் பாடினதுக்காக 2வது முறை. 3வது முறையும் அவரோட இயக்கத்தில் தான் ஸ்வாதி கிரணம்ங்கிற படத்தில் அமிர்தவர்ஷினி ராகத்தில் ரொம்ப டஃப் சாங் ஒன்று, ஆனத்தி நீயரான்னு, அந்த பாடலுக்காக கிடச்சிது. ஸோ 3 தடவையும் வந்து ஒரு டஃப் கடினமான சாங்ஸுக்கு கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு அவார்டு வாங்கினப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஃபீல் பண்ணீங்களோ அதை விட 100 மடங்கு சந்தோஷமாக வந்து ஸ்ரீநிதி இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடாரு மீர் மேம், இஃப் யூ allow me, I would like to take your blessings. ப்ளீஸ் கம், ப்ளீஸ். எத்தனை பாடல் இதய சுரங்கத்துள், எத்தனை